அனைவருக்கும் வணக்கம். மார்ச் 23 ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் ரிப்போர்ட். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. டிஸ்க்ளைமரை படிச்சுக்கிங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எச்எக்ஸ் நிஃப்டி 22,845ல் நம்மளுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ மைனஸ் ஒரு 290 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு மைனஸில் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. அப்படின்னா அப்போ கேப் டவுன் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ கேப் டவுன் அப்படின்னா நம்மளுக்கு எந்த இடத்துல ஓப்பன் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு 22,871 நம்மளுக்கு S1. இந்த S1ங்கிறது இன்னைக்கு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த சப்போர்ட் S1 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது S2 22,620. இது ரெண்டும் நம்மளுக்கு ரொம்ப மேஜர் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் இருக்குது. அப்போ ஓப்பன் ஆனோட்டி டக்குன்னு உள்ளார டக்குன்னு என்ட்ரி ஆகாதீங்க. ஓப்பன் ஆனோட்டி ஒரு 15 to 30 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. ஓப்பன் ஆகட்டும். ஓப்பனுக்கு மேலேயா ஓப்பனுக்கு பிலோவான்னு பாருங்க. அதேமாரி 15 மினிட்ஸ் கேண்டில் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இந்த லோக்கு வரப்போ உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுங்க. இந்த ஹைக்கு போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி கம்மியாக தான் இருக்குது. பட் என்ன வேணுமாலும் நடக்கலாம். ஒருவேளை இந்த ஹையை பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஹைக்கு போகிறப்ப உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணிங்கன்னா இந்த ஹைக்கு எபோவ் ட்ரேட் ஆகுறாங்களா இல்லை இங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆகி கீழே வராங்களா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா ஹை லெவலில் வந்து மார்க்கெட்டு ஹைக்கு போகிறாங்க, ஆனால் சஸ்டெயின் ஆக மாட்டேங்கிறாங்க. அங்கேருந்து ரிஜெக்ஷன் தான் ஆகிட்டு இருக்காங்க. ஒருவேளை நம்மளுக்கு ஓப்பன் ஆகிட்டு ஓப்பனுக்கு மேலே நிற்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்த 15 மினிட்ஸோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டலோட ஹையை வந்து பிரேக் பண்ணி அந்த இடத்துல சஸ்டெயின் ஆகிறாங்கன்னு பாருங்க. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல விக்கெடிச்சுட்டு கீழே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். அப்போ இந்த இடத்துக்கு போகிறப்ப மார்க்கெட்டு இந்த இடத்துக்கு போகிறப்ப உங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் பட் இந்த இடத்துக்கு போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஒருவேளை செகண்ட் ஹாஃப்ல வேணுமா இங்கேருந்து சைடுவே போயிட்டு அந்த இடத்துக்கு போகலாம் ஒழிஞ்சு ஸ்டார்டிங்லேயே அந்த இடத்த அப்படிருந்து பிரேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். பார்ப்போம். என் மார்க்கெட்டில் என்ன வேணுமோ நடக்கலாம். இன்னைக்கு அந்த ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை நோட் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 ஹவர் சார்ட்டுக்கு நம்ம போகலாம். 1 ஹவர் சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிஃப்டி இப்போ 1 ஹவர் சார்ட்லேயும் அதே தான் காமிக்குது. நம்மளுக்கு ஒரு 2 கேப் ஃபில்லிங் வந்து ஃபுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. இப்போ கீழே வராங்க அப்படின்னா இந்த ஏரியா வந்து நம்மளுக்கு ஒரு கேப் ஃபில்லிங் ஏரியாவாக இருக்குது. 22,700 22,500 வந்து ஒரு கேப் வந்து ஃபில் பண்ணக்கூடிய ஏரியாவாக இருக்குது. ஒருவேளை நம்மளுக்கு 22,800 மார்க்கெட்டு இங்கே ஓப்பன் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. அப்போ இங்கே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா ஓப்பனுக்கு பிலோ ஓப்பனுக்கு எபோ இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓப்பன் பிலோ இருக்கிறாங்களா ஓப்பன் எபோ இருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கணும். ஓப்பன் ஆகிட்டு ஓப்பனுக்கு எபோ ஒரு 100 பாயிண்ட் கொடுத்துட்டு ஓப்பனை பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து தான் நம்மளுக்கு ஒரு 200 பாயிண்ட் ஆவரேஜாக கொடுக்கறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. அப்போ இந்த இடத்துக்கு வரப்ப நம்ம சொல்லியிருக்கிறோம். அந்த கால் அண்ட் புட்டை வந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்க. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் வரப்போ கால் அண்ட் புட்டை வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒருவேளை இந்த ஓப்பன் ஆயிட்டாங்க 15 மினிட்ஸ் கேண்டிலுக்கு உள்ளாரையே ட்ரேட் ஆகுறாங்க. இந்த மாதிரி சைடுவாக போயிட்டு செகண்ட் ஹாஃப்ல ஏதாச்சும் பிரேக் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்கணும். ஏன் அப்படின்னா ஹையர் லெவலுக்கு போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இல்லை. இந்த ஏரியாவில் நம்மளுக்கு இன்னும் கேப் ஃபில்லிங் வந்து பெண்டிங்கில் இருக்குது. அப்போ இதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. பார்க்கலாம். இந்த இந்த வீக்குக்கு வந்து நம்மளுக்கு 4 ட்ரேடிங் செக்ஷன் தான். வர வியாழக்கிழமை வந்து நம்மளுக்கு மார்க்கெட் லீவ் இருக்கிறதுனால இந்த 4 நாள் இல்லை. இன்னைக்கு மோஸ்ட்லி ஒரு சைடு வேவாக போயிட்டு செகண்ட் ஹாஃப்ல ஏதாச்சும் ப்ரீமியத்தை கொடுக்குறாங்களா அப்படின்னு செக் பண்ணணும். கரெக்டாக வாட்ச் பண்ணி பாருங்கள். இந்த 22,800க்கு கீழே பிலோ ட்ரேட் ஆகுறாங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து 22,500க்கு வர்றதுக்கான இன்னைக்கு இல்லாட்டினா நாளைக்குள்ளே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பி ரிட்டர்ன் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும். செக் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை இதையும் இவங்க பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு 7 மார்ச் 7ல் வந்து லோ வந்தது. ஏப்ரல் 7க்கு வந்து இந்த இடத்துல போன இயர் வந்து ஒரு சப்போர்ட் இருக்கு.
இதெல்லாம் பிரேக் பண்ணா மட்டும் தான் இந்த இடத்துக்கு வர முடியும். ஆனா ஃப்ரீ ஃபால் ஜோனா தான் இருக்கு. மோஸ்ட்லி நம்மளுக்கு 23,800லாம் பிரேக் பண்ணாங்க அப்படின்னா, இந்த இடத்துக்கு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டியா இருக்கு. ஆனா இன்னைக்கே எடுப்பாங்களா அப்படின்னா, அப்படிலாம் கிடையாது. இந்த வீக்குக்குள்ள இந்த இடத்துக்கு வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமா இருக்கு. செக் பண்ணி பார்ப்போம். 22, 21,800ல ஒரு சப்போர்ட் இருக்குது. என்ன நடக்குது அப்படின்னு நம்ம வாட்ச் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஐவி. இப்போ நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா கால் சைடு வந்து 22 இருக்கிறாங்க, 22 இருக்கிறாங்க. புட் சைடு வந்து 24 இருக்கிறாங்க. இதை லைவ் மார்க்கெட்டில் செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த மாதிரி ஐவி இருந்தாவே மார்க்கெட்டு ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் மேலேயும் கீழேயும் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி தான் அதிகமாக இருக்கும். இதை வாட்ச் பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.